ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அதிரடி மன்னன் ஜாக்கி சான் நடித்து வெளிவந்த வேன்கார்டு அந்த படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த படத்தில் சைனீஸ் பேஸ்டு அக்கௌண்டன்ட் குவின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து லண்டன் பேஸ்டு டெரரிஸ்ட்டுக்கு ரொம்ப வருஷமாக அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு. யூஎஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி கொண்டுறாங்க. அந்த டெரரிஸ்டோட சன் வந்து ஒமர். அவர் வந்து இந்த அக்கௌண்டண்ட்டை சைனாவில் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த குவின்னையும் அவங்க ஒய்ஃபையும் கடத்திடுறாங்க. அப்படி கடத்தி அங்கே ஒரு ஃபைட்டு வரும்போது அப்போ தான் வேன்கார்டு அதுலேருந்து ஒரு டீம் வந்து இவங்க 2 பேத்தையும், அதாவது குவின்னையும் அவங்க ஒய்ஃபையும் காப்பாற்றி வேன்கார்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் அவர் தான் ஹெட்டு. வேன்கார்டுங்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி. அதில் எல்லாம் எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டான மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஜாக்கி சான் தான் ஹெட்டு. ஸோ அப்போ ஜாக்கி சான்கிட்ட வந்து குயின் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒமர் வந்து என்னை தேடிட்டு இருக்காரு, என் பொண்ணு வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்காங்கப்பா, இப்போ அது அங்கே தேடி தான் அவங்க டீம் எல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது குயின் சொல்கிறார். நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ தான் ஜாக்கி சானும் அவங்க டீம் எல்லாம் பரபரப்பாக ஆஃப்ரிக்காவை நோக்கி போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே அவங்க பொண்ணு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த கேங்கெல்லாம் அங்கே நோக்கி வந்துட்டாங்க. இப்போ அந்த கேங்குக்கிட்ட இருந்து பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. எதிர்பாராத விதமாக அந்த கேங் வந்து அந்த பொண்ணு நேம் வந்து ஃபரீடா, குயினோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணையும் இந்த வேன்கார்டில் ஜாக்கி சான் டீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெர்சனையும் கடத்திடுறாங்க. கடத்திட்டு அவங்க இடத்துக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஜாக்கி சான் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் பிளான் பண்ணுறாரு அவங்க டீமை வச்சு, எப்படியாவது அந்த பொண்ணையும் அவங்களோட டீம் மெம்பரையும் அங்கேருந்து மீட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ இந்த படக்கதை வந்து எப்படி அங்கேருந்து மீட் எடுக்க போகிறாங்க, எப்படி குயினை வந்து அந்த டெரரிஸ்ட் குரூப்லேருந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் என்ன ப்ளஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சில ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, டைம் பாஸிங்காக இருக்குது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஆஃப்ரிக்காவில் வரக்கூடிய ஆக்ஷன் சீனு, அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லென்த்தியான அந்த கன் ஷூட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இப்போ சினிமட்டோகிராஃபி, இந்த லொக்கேஷன்ஸு, இந்த 5 கண்ட்ரீஸில் வந்து எல்லாம் போய் எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. முக்கியமாக அந்த ஆஃப்ரிக்காவில் அந்த இயற்கை காட்சி அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போது நெகட்டிவ் பாயிண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நெகட்டிவ். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் வந்து இதில் ஹீரோ மாதிரியே இல்லை. அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லவே இல்லை. அது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ட்ரைலரு, இந்த படம் ப்ரமோட் பண்ணது எல்லாமே இது ஃபுல் ஃப்ளெஜ்டு ஜாக்கி சான் படம் மாதிரி தான் பண்ணாங்க. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்ஷன் சீன்ஸே எதுவுமே இல்லை. அது ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட், எஸ்பெஷலி ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ஜாக்கி சான் ஒரு ஆக்ஷன் படத்தில் இருந்தாவே அவர் சண்டை காட்சி பிரித்து மேய்வார். ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷனே இல்லை. ஏதோ சும்மா சில கன் எடுத்து சுடுறாரு, அவ்வளோதான். அது பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஸ்டோரி லைனு அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒரு கனெக்டடாகவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. உப்பு இல்லாத பிரியாணி மாதிரி இருக்குது. ஒரு கனெக்ஷனே இல்லை. அது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. அதனால தான் அந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லை. ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேர்டு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே புவராக இருக்குது. முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அதில் அந்த கார் ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே வீடியோ கேம் மாதிரி இருக்குது. காரு டர்ரு டர்ருன்னு வருது, அது போய் இடிக்கிறது, அந்த வெடிக்கிறது எல்லாம், அந்த நெருப்பு, அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரியுது அப்படியே. அது வந்து ரொம்ப வீக்காக எடுத்திருக்காங்க. அதுவும் இதில் என்ன அதிர்ச்சின்னா, ஜாக்கி சான் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கும்போது இப்படி ஒரு புவர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது. ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் உப்பு இல்லாத பிரியாணி மாதிரி தான் இருக்குது. மேலே கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, பட் உள்ளார வந்து ஒரு கனெக்ஷன் இல்லை. ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி படம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்டோரி லைனும் அப்படி இல்லை. ஸோ ஓவராலாக இது வந்து டிஸப்பாயின்மெண்ட்டான படம். ஜாக்கி சான் ஏன் இது சைன் பண்ணாருன்னு தெரியல. மேபி அவர் வந்து த ஃபாரினர், த கராத்தே கிட் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் உள்ள படங்கள் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஆக்ஷன் படத்தில் அவர் இருந்து ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுல அதில் எதுவும் ஒரு பாயிண்ட் இல்லை. அவர் ஆக்ஷன் படத்தில் இருந்தாவே ஆக்ஷன் தான் அவர் இதில் எதிர்பார்ப்போம். பட் அவர் இதில் எதுவும் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் இருக்கார்.
அதுதான் பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அவர் கொஞ்சம் நிறைய ஆக்ஷன் சண்டை காட்சிகளை வந்திருந்தாருன்னா படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அட்லீஸ்ட் ஒன் டைம் வாட்சபுளாக அந்த மாதிரியாவது இருந்திருக்கும். பட் அவரோட ப்ரெசன்ஸ் அவ்வளோவா அதில் ஒரு எஃபெக்டிவாக இல்லாதனாலே படம் வந்து ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. எங்களோட ரேட்டிங் வந்து 10க்கு 3 தரேன். வெரி டிஸப்பாயிண்டிங் மூவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நம்ம நிறைய படத்தை ரிவ்யூ பண்ணுவோம் அடுத்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.